தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதைக்கு அதுவும் ஒரு வெற்றி. வாஸ்து பிதாமகராக இருக்கக்கூடிய ஐயா திருப்பதி ரெட்டி ஐயா அவர்களை வணங்கியும் எனக்கு வாஸ்து கற்றுக் கொடுத்த குருநாதர்களை வணங்கியும் இந்த ஒளிப்பேழையின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு இடம் எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும் என்கிற முதல் படியை ஒருவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த முதல் கோணல் இல்லாத ஒரு வீடு என்பது வாஸ்து வகையில் அவருக்கு அமைந்துவிடும் என்று சொல்லலாம். அந்த வகையில் முதல் விதி என்பது சதுரம் அல்லது செவ்வகம். எப்படி நம்ம கையில் செல்ஃபோன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுபோல் ஒரு இடம் என்பது இருக்கணும். அல்லது ஒரு சதுரமாக ஒரு கேக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுபோல் ஒரு கேக் வடிவத்தில் ஒரு இடம் இருக்கணும். இது முதல் விதி. அடுத்த விதி என்பது ஒரு பக்கம் இழுக்கலாம், ஒரு பக்கம் இழுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நம்மளை பயப்படுத்துகிற நிகழ்வுகள் கூட இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் எந்த பக்கம் இழுத்தா நல்லது, எந்த பக்கம் இழுக்காமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு ஒரு இடம் வாங்க நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அது யோகத்தை கொடுக்குற இடமாக உங்களுக்கு அமையும். அந்த வகையில் வடக்கு பகுதி இழுத்தா நல்லது, கிழக்கு பகுதி இழுத்தா நல்லது. இப்போ எப்படி அதை இழுக்கிறத எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இப்போ வடக்கு பகுதி உங்களுக்கு நீளம் தெற்கு புறத்தில் ஒரு 60 அடி இருக்குதுன்னு வைங்களேன். அதே வடக்கு புறத்தில் ஒரு 60, 62, ஒரு 60 அரை அந்த மாதிரி வந்தால் நல்லது. கிழக்கு புறத்தில் ஒரு 41 அடி இருக்குது, மேற்கு புறத்தில் ஒரு 40 அடி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிழக்கு இழுத்து அமைப்பாகவும், வடக்கு பகுதி ஒரு 62 அடி இருக்குது, தெற்கில் 60 அடி இருக்குது அப்படின்னு சொன்னால் வடக்கு இழுத்து அமைப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற இடங்கள் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய லேஅவுட்டில் கிடைக்காது. இதே பழைய காலத்தில் போட்ட லேஅவுட்டில் பழைய இடங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக விற்காமல் இருந்த இடங்களில் அந்த அமைப்பு கிடைக்கும். அதே சமயம் இன்றைக்கு போடக்கூடிய லேஅவுட்டில் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் ஒரு இடம் இருக்கிறது, மனையை பிரிக்கிறாங்க, பிரித்த பிறகு ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஏதாவது இழுத்து பிரித்து விடுவாங்க. அப்படி பிரிக்கிற இடங்களில் நிறைய இடங்களில் நான் சொல்கிற அமைப்பில் மனைகள் இருக்கும். அது வடகிழக்கு பகுதியாக இருக்கலாம், அல்லது தென்மேற்கு பகுதியாக இருக்கலாம், அல்லது மேற்கு பகுதியாக இருக்கலாம், கிழக்கு பகுதியாக இருக்கலாம். அப்போது இந்த இடத்துல அந்த மொத்த மனையில் அது எந்த பக்கத்தில் அது இழுத்துருக்கு, மேற்கு புறத்தில் இழுத்துருந்தால் நல்லதா அல்லது கிழக்கு புறத்தில் இழுத்துருந்தால் நல்லதா, அந்த மொத்த மனையில் அதையும் நம்ம கூர்ந்து கவனித்து ஒரு இடம் வாங்கணும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனையை வாங்கும்போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் சதுரம் அல்லது செவ்வகம். அந்த விதியை நீங்கள் முதல் கணக்காக எடுத்துக்கொண்டு ஒரு மனையை வாங்கும்போது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும். அதே சமயம் ஒரு மனை இருக்குதுன்னு நீங்கள் வைங்களேன், அந்த மனையில் 4 பக்கம் ரோடு இருக்கலாம், 2 பக்கம் ரோடு இருக்கலாம், ஏன் ஒரு பக்கம் ரோடு இருக்கலாம், அல்லது 3 பக்கத்தில் ரோடு இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எந்த மனை யோகத்தை செய்யும் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம் பேப்பர் திருத்துறோம் இல்லைங்களா, அது போல் தான். இப்போ எக்ஸாம் பேப்பர் நம்ம திருத்துறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸாம் பேப்பர் திருத்துற போது அந்த எக்ஸாம் பேப்பரில் நம்ம 100க்கு 100 மார்க் எடுக்கிற ஒரு நிகழ்வு ஒருவருக்கு இருக்காது. அப்போது 80 மார்க் வாங்குவாங்க, 40 மார்க் வாங்குவாங்க. அதுபோல் ஒவ்வொரு சாலைக்கும் ஒரு மதிப்பெண்ணை கொடுக்கலாம். எப்படின்னு சொன்னோன்னா, வடக்கும் கிழக்கு இருக்கிறது 100 மார்க், வடக்கு மட்டும் இருக்கிறது ஒரு 80 மார்க், கிழக்கு மட்டும் இருக்கிறது ஒரு 70 மார்க், மேற்கில் ஒரு 60 மார்க் போட்டுக்கலாம், தெற்கு மட்டும் சாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் 40 மார்க் போட்டுக்கலாம். ஆனால் அதே சமயம் எந்த விதியை நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ இந்த விதி இடத்துக்கிட மாறுபடும். அப்போ இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு தெற்கு பார்த்த இடம் சில இடங்களில் 100 மார்க் கொடுக்கலாம். அது எங்கே கொடுக்கலாம், எந்த இடத்துல கொடுக்கலாங்கிறது அந்த இடத்தின் அமைப்பு பொறுத்து அந்த இடங்கள் மாறுபடும். ஆக நான் சொல்கிற ஒரு விதியை எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அதான் இது எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, நிறைய மக்கள் யூடியூப்பில் ஒரு சில பல விஷயங்களை பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை கூட நீங்கள் உண்மை நடத்தின ஒரு இடத்துல நீங்கள் தெற்கு பார்த்த வீட்டுக்கு சார் யூடியூப்பில் பேசுனாங்க, இந்த விஷயத்தை தெற்குக்கு 40% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100% பவர் உள்ள ஒரு இடத்த நீங்கள் விட்டு போகக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், ஒரு சரியான நபரை சரியான விகிதத்தில் அணுகி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 வருடங்களை கடந்து வாஸ்து பார்க்குற ஒரு மனிதரை அழைத்த ஒரு இடத்தை வாங்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற இடமாக அந்த இடம் இருக்கும். எப்படின்னு சொன்னால், நான் 2005-6 காலகட்டத்திலேருந்து வாஸ்து துறையில் இருக்கிறேன், ஒரு ஆராய்ச்சி சார்ந்த நிகழ்வில். இன்றைக்கு 20 வருடத்தை நெருங்கி கொண்டு இருக்கிற ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறப்போ, இந்த 20 வருட அனுபவம் என்பது எனக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த அனுபவ பதிவு என்பது நீங்கள் வாஸ்து நேற்று தான் தேடுறீங்க, ஒரு மாதமாக தேடுறீங்க, அல்லது ஒரு வருஷமாக தேடுறீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு வருடத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேட்ச் பண்ணவே முடியாது. இப்போ இந்த 20 வருடத்தோட அனுபவம் உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து கொடுத்து விடலாம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.